ஹாய் குட் ஈவினிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ஸ்டே போட வேண்டிய வீடியோ, பட் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு எடிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி போடுறதுக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி போடுறேன். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், எங்கள் காலேஜ் சேர்மேன் சாரோட டாட்டருக்கு மேரேஜ், ஸோ இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த மேரேஜுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி கிளம்பிட்டு இருக்கோம். அதாவது தேர்ஸ்டே நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ மேரேஜ் எங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சங்ககிரியில் இருக்கிற ஸ்ரீனிவாசா மஹலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே பயங்கர கலர்ஃபுல்லாக போயிருந்தோம். இவ்வளோ நாள் எங்களை ஸ்டாஃபாக பார்த்துருந்துருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே எங்களை பிரைட்டாக சார்மிங்கான ஹாப்பியான ஒரு ஃபேஸோடு பார்ப்பீங்க. ஸோ இவங்க எல்லாமே என் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே கரஸ் சார் அங்கே போயிருந்தாங்க. நாங்கள் வந்தோடனே எங்களை வந்து வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்கே இருக்கிற டெக்கரேஷன்ஸ் தீம்ஸ்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மேம் வந்து டீ குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே இருந்த அந்த கேட்ரிங் சர்வீஸ் கேர்ள்ஸோட ட்ரெஸ் அட்டையர் என்னோடய பொண்ணை ரொம்ப கவர் பண்ணிருச்சு. அவள் அவங்கள ஓரக்கனாலே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளே போய் சொல்லிவிட்டு அவங்களோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதை நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். நாங்கள் டீக்குன்னு போனோன்னாங்க மெதுவாக ஃப்ரூட்ஸ் பக்கம் போயிட்டு அப்படியே மெதுவாக டின்னர் பக்கம் போயிட்டோம். அப்புறம் கடைன்னு ஒவ்வொரு ரெசிபியாக டேஸ்ட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். என்னென்ன மெனு இருந்துச்சுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நாங்கள் எடுத்தோடனே ஸ்வீட்டோடு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்வீட் கொண்டாடுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்வீட்டோட நெயிம்ஸ்லாம் வாயில் நுழையவே இல்லை. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ்லாம் இருந்துச்சு. நக்கட்ஸ் சாப்பிட்டோம். தென் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி. நார்மல் இட்லி தான் பார்த்துருப்போம், பட் ஸ்டார் இட்லி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பொசுன்னு சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வாழை இலை பரோட்டா. இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஓரமாக நின்று சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நார்மல் தோசாலேருந்து ஸ்டார்ட் ஆகி பாகுபலி தோசை, தென் பார்த்திங்கன்னா ரவா ரோஸ்ட், மசாலா தோசை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருந்துச்சு. பஞ்சாமிர்தம், பீட்சா தோசை, அதுக்கப்புறம் வந்து புட்டு, அப்புறம் வந்து ஃபுல்கா, தென் செஷ்வான் நூடுல்ஸ், இதெல்லாமே இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபைனலி நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். இந்த இடத்துல ட்ரிபிள்எஸ் கேட்ரிங் சர்வீஸை நாங்கள் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். அவங்களோட ஆம்பியன்ஸ், அவங்களோட சர்வீஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக நாங்கள் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டு விஷ் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து ஹாப்பியாக ரொம்ப டயர்டாக கிளம்பி வந்துட்டோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் டேக் கேர், பை, see you all. Thanks for watching.